சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்பவுமே கலகலப்பா எல்லாருமே வீட்ல ஹால்ல உட்காந்துக்கிட்டு பூ கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாம் கும்பலா உட்காந்துருந்தாவே நல்லா கலகலப்பா பேசுவாங்க இல்லையா? அதே மாதிரியே பேசுறாங்க. நம்ம அண்ணாமலை விஜயாவ கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே டீ போட்டு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட உடனே விஜயாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது நான் டீ போடணுமா? அப்படின்னு சொல்லி மீனாவ பார்க்குறாங்க. அங்க என்ன மீனாவ பார்க்குறா? மீனாவ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பூ கட்டிக்கிட்டு இருக்காள, ஸோ அதனால நீ தான் போடணும் அப்படின்னு அண்ணாமலை ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு. வேற வழியே இல்லாம நம்ம விஜயா வேண்டா வெறுப்பா டீ போட போறாங்க. இதுல தன்னோட ஃப்ரெண்ட வேறயா ஃபோன் பண்ணி வர சொல்றாங்க நம்ம விஜயா. ஸோ எதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரோகிணி என்ன செய்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்கவே முடியல. ரோகிணிக்கு ஏன் தான் இப்படி வயித்து எரியுது அப்படிங்கிறது தெரியல. தன்னோட வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டு ஏதேதோ சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. ஸோ மனோஜும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் சொல்லல. அதுக்கு ரியாக்ஷனும் பண்ணவே இல்ல. ரொம்ப கலகலப்பா இங்க பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு. நம்ம முத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா, 2வது லோடும் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. அதே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம எவ்வளோ பூ கட்டுறோம் இல்லையா? இந்த பூ கட்டுறது எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல போட்டா மார்க்கெட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சீதா ஐடியா குடுக்குறாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அண்ணாமலையால கிளியரா ஃபோட்டோ எடுக்க முடியல. நம்ம மனோஜ கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து தர சொல்றாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் டீ போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஸோ டீயும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் குடிச்சிட்டு ஜாலியா பேசுறாங்க. இங்க வந்து நம்ம டப்பிங் பேசுறதுக்காக வந்திருக்காங்க இல்லையா? ஸ்ருதி. ஸோ ஸ்ருதிய பார்க்கறதுக்காக நம்ம ரவி வந்து அவங்க ஆபீஸுக்கே போயிருக்கிறாங்க. மதியம் 2 பேரும் சேர்ந்தே லஞ்ச் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க 2 பேரும் சேர்ந்தே வராங்க. இங்க பூ கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, விஜயாவோட ஃப்ரெண்டு வராங்க. விஜயாவோட ஃப்ரெண்டு வந்த உடனே, விஜயா தனியா அழைச்சிட்டு போயிட்டு நம்ம கதை பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம முத்து இருந்துக்கிட்டு, "நீங்களே வந்துட்டீங்களா? வாங்க உங்களுக்கு தான் பூ கட்ட தெரியும்ல, ஒரு கை குறையுது. நீங்களும் பூ கட்டுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பூ கட்டுற இடத்துல உட்கார வச்சர்றாங்க. இங்க விஜயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே டென்ஷன் ஆவுது. இவங்க இப்படி பூ கட்டி பெரிய ஆளா ஆயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, விஜயா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அதே டைம்ல ஸ்ருதி, ரவி இவங்களும் வீட்டுக்குள்ள வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கும் இது ரொம்பவுமே புடிச்சு போயுது. ரொம்ப வாசனையா இருக்கு வீடு ஃபுல்லாவே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸ்ருதி நானும் பூ கட்டுறேன் அப்படின்னு உட்கார்றாங்க. ஆனா ஸ்ருதிக்கு வந்து பூ கட்டவே தெரியல. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நக்கலும் நையாண்டியுமா தாங்க போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அடுத்த வாரமும் இது கன்டின்யூ ஆகும். வெயிட் பண்ணி பாருங்க.